எனக்கு அருமையானவர்களே, நமக்கு யாராவது தீங்கு செய்தால் அதை நம்மளோட வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்துக் கொண்டு அதை நினைத்து நினைத்து அங்கலாய்க்க தெரிந்த நமக்கு பிறர் நமக்கு செய்யும் நன்மைகளை மட்டும் நினைவில் கொள்ள தவறுகின்றோம். பிறரிடம் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு விரைவாக அதை மறந்து போக முடியுமோ அப்படியே மறந்தும் போகின்றோம். இதுதான் இன்றைய மனித உறவுகளுக்கு இடையே உள்ள நிலை என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. இன்னும் நம்மில் சிலர் நன்றி சொல்லுகிற அளவுக்கு இவர் என்னத்தை பெருசா செஞ்சுட்டாரு என்று பெற்றுக்கொண்ட நன்மையை இழிவுபடுத்துகின்றோம். இதுக்கு மேல இன்னும் நம்மில் சிலர் இந்த நன்மையை செய்ய வேண்டியது அவர் கடமைங்க, அதனால செஞ்சாரு, அதுக்கு எதுக்குங்க நன்றி கின்றலாம் என்று வியாக்கியானம் பேசுகின்றோம். இதை காட்டிலும் இன்னும் மேலான சூப்பர் ஹீரோஸ் நம்மள பல பேர் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் மேல அன்பா இருக்கிறவங்க செய்த நன்மையை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வேற ஒருவரிடம் தங்களின் அன்பையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, ஒரு மரமானது தனக்கு உரம் போட்டு தண்ணி ஊத்தி தன்னை பராமரிச்சவனுக்கு பலன் கொடுக்காமல், அதாவது கனியை கொடுக்காமல் பக்கத்து வீட்டை நோக்கி வளர்ந்து சென்று பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கனி கொடுப்பதற்கு சமமானது. எந்த உறவுகளுக்கு இடையே உண்மையான அன்பும் மனத்தாழ்மையும் குடிக்கொண்டிருக்கின்றதோ அங்கு நிச்சயம் நன்றி உணர்வும் குடிக்கொண்டிருக்கும். கடினமான இருதயமும் பெருமையும் பொறாமையும் பொய்யான அன்பும் சுயநலமும் சந்தேகமும் கொண்டவரிடத்தில் நன்றி உணர்வு நிச்சயம் குடிக்கொண்டிருக்காது. நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்றெல்லாம் நாம் பயின்று இருந்த போதிலும் ஏதேனும் நன்மைகளை நம்மை நேசிப்பவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இருந்த ஆர்வம் பெற்றுக்கொண்ட பின்பு காணாமல் போகின்றதையும் நன்றி சொல்ல தவறுகின்றதையும் நாம் காண்கின்றோம். நன்றி உணர்வை வெளிப்படுத்த தவறியதை மறைப்பதற்காக உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தங்க, மறந்து போயிட்டேன், ரொம்ப சாரி என்று சாக்கு சொல்லுகின்றோம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மை சிறியதோ பெரியதோ அதற்கான நன்றியை உணர்வுள்ள இருதயத்தோடு உணர்ந்து நன்றி சொல்வது ஒரு மேலான செயலாகும். மாறாக நன்றி சொல்லலாம் எங்க நம்மள தவறாக நினைத்துக் கொள்வார்களோ என்று நினைத்து கடமைக்காக நன்றி சொல்லுவதை தவிர்ப்போம். இப்படி ஒருவர் மற்றவருக்கு செய்யும் நன்மைகளுக்காக நாம் ஒருவருக்கு ஒருவர் நன்றி உணர்வை வெளிப்படுத்திக் கொள்வது போல நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். நம்மை படைத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருப்பினும் பல தருணங்களில் நாம் அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க தவறுகின்றோம். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் தேவனுக்கு நன்றி கூற வேண்டும் என்பதை குறித்து இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது: தேவனுக்கு எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்கள். அப்படி செய்வதே தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. நீங்கள் சொல்லுகின்றவற்றையும் செய்கின்றவற்றையும் இயேசுவின் பெயரிலேயே செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் மூலம் நன்றி செலுத்துங்கள். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை நன்றியுடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. பரிசுத்த வேதாகமத்தில் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவன் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை இயேசு செய்த ஒரு அற்புதத்தின் வாயிலாக நாம் காண முடியும். ஒருமுறை இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக கடந்து போகின்றார். அந்த சமயத்தில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகின்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்கள் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்கிறார். அந்தபடியே அவர்கள் 10 பேரும் இயேசு சொன்னபடி தங்களுடைய ஆசாரியர்களுக்கு தங்களை காண்பிக்கும்படியாக போகின்றனர். போகின்ற வழியில் அவர்கள் 10 பேரின் குஷ்டரோகமும் சுத்தமாகின்றது. ஆனால் அந்த 10 பேர்களில் ஒருவன் மாத்திரம் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து இயேசுவை நோக்கி உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்துகின்றான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே தவிர மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார். இந்த சம்பவத்துல குஷ்டரோகத்திலிருந்து ஆரோக்கியமான 10 பேரில் ஒருவன் மாத்திரம் திரும்ப வந்து நன்றி சொல்லுகின்றான். மற்ற 9 பேர்கள் நன்றி சொல்ல தவறுகின்றதையும் அதை குறித்து இயேசு ஆரோக்கியம் அடைந்த மற்ற 9 பேர் ஏன் வரவில்லை என்று கேட்கின்றதையும் நாம் காண முடிகின்றது. பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்ல தவறுபவர்களின் இருதயம் கல்லாய் மாறுவதையும், அவர்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போவதையும், அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறி போகின்றதையும், ஏற்கனவே உள்ள ஆசீர்வாதங்கள் சாபங்களாக மாறி போகின்றதையும், ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகளில் வாழ வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றதையும் நாம் காண முடியும். மாறாக நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நமக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சியான மனநிலை உருவாகும். நேர்மறையான எண்ணங்கள் தோன்றும். பரிசுத்த தேவனோடு நாம் இன்னும் அதிகமாக நெருங்க முடியும்.
நம் வாழ்க்கையில் வரவேண்டிய ஆசீர்வாதங்களுக்கான தடைகள் நீங்கும். நம் சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் அதிகரிக்கும். இப்படி இன்னும் பலவிதமான நன்மைகளை சொல்லிக்கொண்டே நாம் போக முடியும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக பரிசுத்த தேவனுக்கும் அந்த நன்மைகளை தேவன் நமக்கு எவர்களை கொண்டு செய்தாரோ அவர்களுக்கும் நன்றி செலுத்த மறவாதிருப்போம். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நம்மை படைத்த பரிசுத்த தேவனுக்கு நன்றி கூறி அவருக்கு பிரியமாய் வாழ பழகிக் கொள்வோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.